இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பதினைந்து 5/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 1ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:57 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 5:54 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான பலனை தரும். ரிஷபராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மன அமைதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் வரலாம். நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலை தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். புதிய திட்டங்களை தொடங்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி கடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்க ஏற்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். காதலில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் வரலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான சூழ்நிலையும் நிலவும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் உண்டாகும். கடகராசி என்பர்களே, வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் செலுத்த வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறவுகளில் பொறுமை அவசியம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கடகராசி பூசம் நட்சத்திரம். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். சிம்மராசி என்பர்களே, பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். கன்னிராசி என்பர்களே, பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்து வர எல்லா நன்மையும் உண்டாகும். வங்கி கடனுதவி கிடைக்கப் பெறலாம். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நவக்கிரக வழிபாடு எல்லா வெற்றியும் தரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதன் பகவான் வழிபாடு நன்மை தரும். துலாம் ராசி என்பர்களே, தைரியமாக செயல்பட வேண்டிய நாள். பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும்.
அலுவலகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். சுக்கிர பகவான் வழிபாடு செல்வ செழிப்பு உண்டாக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி என்பர்களே, குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய நேரிடலாம். எடுக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களது முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பணவரவு திருப்திகரமா இருக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை மேலோங்கும். நிதி விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பாராத தடை தாமதங்கள் ஏற்படலாம். செவ்வாய் பகவான் வழிபாடு எல்லா வளமும் பெற்று தரும். தனுசு ராசி என்பர்களே, செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் கவனமா இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நவக்கிரக வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக இருக்கும். சூரிய காயத்ரி மந்திரம் சொல்வது நன்மை பயக்கும். மகர ராசி என்பர்களே, தொழில் மற்றும் நிதி ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். சனி பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுக்கள் வரலாம். நவக்கிரகங்களுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். திடீர் பயணங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள். நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். நிதி ரீதியாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக சீரான முன்னேற்றம் உண்டாகும். உயரதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். பல வழிகளில் இருந்து வருமானம் வரும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சனி பகவான் வழிபாடு எல்லா நன்மையும் உண்டாக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவி கடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மன அமைதி உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வாய்ப்பு உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆன்மீக குறிப்புகள். காரைக்காலில் மாங்கனி திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறது? காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா கொண்டாடப்படுவதற்கு காரணம் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதமான மாங்கனி திருவிளையாடல் தான். காரைக்கால் அம்மையார் ஒரு சிவனடியாருக்கு தனது கணவன் கொடுத்தனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை தானமாக அளித்தார். பின்னர் கணவர் வந்தபோது குறைந்த ஒரு கனியை ஈடு செய்ய இறைவனை வேண்டினார். சிவபெருமான் அவருக்கு ஒரு அற்புத மாங்கனியை வழங்கினார். இறைவன் ஒரு பக்திக்காக நேரில் வராமல் ஒரு பொருளை மாங்கனியை அருளிய அந்த நிகழ்வை போற்றும் விதமாகவே இவ்விழா கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று முதலில் அழைத்த அந்த உயரிய பக்தியை போற்றுவது இவ்விழாவின் நோக்கம்.